இப்போ எல்லாரையும் சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களையுமே விசாரிச்ச போது அந்த இடத்துல, அதாவது அந்த பேருந்துக்குள்ள வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னும் போது எஞ்சி இருந்தவர் விஜய் மட்டும்தான். அதனால விஜய் அவர்களை சாட்சி அப்படிங்கிற அடிப்படையில, அதாவது கூட இருந்தவர் அப்படின்னும் போது அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு இதுவாக தான் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதுல அவர் வந்து வழக்குல அவர் எங்கேயுமே குற்றவாளியா சேர்க்கப்படல. அவர் போனது சாட்சியின் அடிப்படையில என்ன நடந்ததுங்கிற கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில 12ஆம் தேதி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. இந்த 12ஆம் தேதிக்கு முன்னதாகவே ஒரு பரபரப்பு தொத்திக்கிச்சு. காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்ன ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகதா இருக்குது ஜனவரி 9ஆம் தேதி. இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு வந்து தணிக்கை குழு வந்து யூஎஸ் சான்றிதழ் கொடுத்தாங்க முதல்ல. அப்புறம் அந்த குழுல இருந்த ஒருத்தர் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாரு அப்படின்னும், அதனால அந்த சென்சார் போர்ட்ல இருந்த ஒரு நபர் மட்டும் அதற்கு எதிராக ஒரு புகாரை முன் வச்சிருந்தாரு அப்படின்னும், அது உயர்நீதிமன்றத்துக்கு போனுச்சு. உயர்நீதிமன்றத்துல யூஎன்ஏ நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தீர்ப்பு 9ஆம் தேதி தான் வழங்கப்பட்டுச்சு. இதனால எப்படியும் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த தீர்ப்பு வந்து அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக உச்சநீதிமன்றத்தை நோக்கி சென்சார் போர்டு நேர்ந்தது. இவர் திரு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போன அதே நேரம் அதே நாள் அந்த வழக்கானது நம்பர் ஆயிருக்கு. அதாவது உச்சநீதிமன்றத்தை சென்சார் போர்டு நாடி இருந்த போது அந்த வழக்கு என்னைக்கு வரும் அப்படிங்கிறத அறிவிக்கப்படாதுன்னா அந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், மனு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் லிஸ்ட்ல வந்து. இதற்கு இடையில அன்றைக்கு மாலையே, அதாவது 12ஆம் தேதி ஜனவரி அன்றைக்கு மாலையே ஒரு கேவியட்டையும் சென்சார் போர்ட்ல இருந்து வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய தரப்பு வாதத்தை கேட்காமல் அல்லது எங்கள்கிட்ட ஆட்சேபனை வாங்காம நீங்க வந்து அந்த வழக்குல எந்த விதமான தீர்ப்பையும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனுவையும் உச்சநீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க.